தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன் நெருக்கத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யாருன்னு சொல்லுகிறவர் அநேகர். கர்த்தாவே உடைய முகத்தின் ஒளியங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். யார் எனக்கு நன்மை செய்வார்கள்? நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நன்மை செய்யணும் ஒருவனும் இல்லைன்னு பைபிள். எல்லாரும் வழிகளில் ஏகமாக கெட்டு போன நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நீதி செய்கிற ஒருவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே அவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். இந்த பைபிள் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.